அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி ولا تموتن إلا أنتم ومسلمون. بسم الله الرحمن الرحيم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு எந்த மனிதருக்கு நாடுகின்றானோ அவருக்குத்தான் அந்த ஹிதாயத்தை கொடுப்பான். ஏனென்றால் ஹிதாயத் என்பது, அந்த நேர்வழி என்பது அல்லாஹ்வின் கையில் தான் இருக்கின்றது. அவன் யாருக்கு நாடுகின்றானோ அவனுக்குத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பான். ஏனென்றால் நூஹ் நபி அவர்கள் 950 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அவருடைய மனைவி அவர்களுக்கு ஹிதாயத்து கொடுக்கவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவோ முயற்சி பண்ணார்கள். அவர்கள் எதிராகத்தான் நின்றார்கள். கொள்கைக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுவார்கள் நூஹ் நபியுடைய மனைவி. சரி, மகனையாவது நம்ம கொண்டு வந்துடலாம், நல்வழி கொண்டு வந்துடலாம், நேர்வழி கொண்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு நூஹ் நபி அவர்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. ஏன்னா அல்லாஹ் நாடுனா தான் அதை செய்ய முடியும். ஏன்னா ஹிதாயத் என்பது அல்லாஹ் கையில் இருக்கு. அதே மாதிரி அவங்களுக்கும் என்ன ஆகி போச்சு, நூஹ் நபியுடைய மகனுக்கும் ஹிதாயத் கிடைக்கல. அவங்க 2 பேருமே என்ன பண்றது, நம்ம இஸ்லாத்துக்கு எதிராக பிரச்சாரத்தை தொடங்கினாங்க. அதே போல நமது இப்ராஹிம் நபியுடைய தந்தை, அவர் இணை வைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆளா இருந்தார். அவர் பூசாரியா இருந்தாங்க. பாருங்க, அல்லாஹ் சொல்றான் இப்ராஹிம் நபியை பார்த்து நம்மளுடைய நண்பர் அப்படின்னு சொல்றான். அந்த அளவுக்கு அவரை வச்சிருந்தோம். ஆனா அவங்களுடைய தந்தைக்கு, இப்ராஹிம் நபியுடைய தந்தைக்கு ஹிதாயத்து கொடுக்கல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. நாடல் அல்லாஹ். ஏன்னா நாடியவருக்கு தான் அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் நாடியவருக்கு தான் ஹிதாயத்து கிடைக்கும். இப்போ அந்த நேர்வழி யாருக்கு நாரானோ அவருக்கு தான் கிடைக்கும். இப்போ அந்த வரிசையில முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாய் தந்தை எல்லாம் இந்த நபி ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க எல்லாம் வஃபாத் ஆகிவிட்டாங்க. அதுக்கு பிறகு இந்த பெரிய தந்தைகள் இருந்தாங்க, 2 பேர் இருந்தாங்கல்ல. இப்போ அவங்க எல்லாம் 2 பேர்ல ஒரு நபர் சாபம் விட்டாப்புல. ஏன்னா யாருக்கு, நம்ம நபி அவர்களுக்கு. இப்போ அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தப்பத்தியாதா சூறாவை இறக்கிட்டான். எனக்கு காலம் ஃபுல்லா சபிக்கிற மாதிரி, கேட்டிங்களா? அப்போ அவங்களுக்கும் அந்த ஹிதாயத்து கிடைக்கல. இன்னொரு பெரிய தந்தை இருந்தார். அவர் எப்பவுமே பக்க பலமா இருப்பார். அதாவது நபிகள் நாயகத்துக்கு பக்க பலமா இருந்தார். அவரும் லாஸ்ட்ல களிமா சொல்லாமையே வஃபாத் ஆயிட்டார். ஏன்னா இப்படி சொல்லிட்டே போவான் நிறைய. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு நாடுகின்றானோ அவங்களுக்கு தான் கொடுப்பான். அந்த வரிசையில அல்லாஹ் நாடி இருக்கான். எங்க நாடி இருக்கான் அப்படின்னா, ஒரு நபருக்கு பாரசீக நாட்டுல ஒரு நபருக்கு ஹிதாயத்தை கொடுக்குறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, மஜூசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மதம். அதாவது அந்த மஜூசி மதம் அப்படின்னா, நெருப்பு இருக்குல்ல, அணையாம பாதுகாக்கணும். அந்த நெருப்பு வணக்கம், நெருப்பை தான் வணங்குவாங்க. அந்த மாதிரி ஒரு வணக்க வழிபாட செயல்கொண்டு இருக்கிறது தான் அந்த பாரசீக நாட்டில் எல்லாருமே செய்வாங்க. அதில் பெரிய ஒரு மன்னரோ மேயரோ அப்படின்னு வைங்களேன், அந்த மாதிரி ஒரு பெரிய ஆளு. அவருக்கு ஏகப்பட்ட சொத்துக்கள், ஆசியா சொத்து, அசைகிற சொத்து, ஏகப்பட்ட சொத்து வளங்கள், ஏகப்பட்ட பெரிய 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 கோடீஸ்வரன், தோட்டங்கள்லாம் நிறைய இருக்குது. அவருக்கு ஒரு மகன், அவர் தான் சல்மான் பாரிஸ் அவர்கள். ஏன்னா அந்த வரலாறுலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சல்மான் பாரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். அப்போ அந்த சல்மான் அவர்கள் தான் ஒரே மகன். அப்போ அந்த சல்மான் பாரிஸுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹிதாயத்தை நாடுறான். எப்படி பாருங்க, அவர் நேர்வழிக்காக அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வர்றாரு அப்படின்னு பாருங்களேன். அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் என்ன நாடுறானோ அதான் நடக்கும்.
அப்போ வந்துட்டு இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இவர் வந்து நெருப்பை வந்துட்டு வணங்குறது தான் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு யாரு நம்ம சல்மானுடைய தந்தை வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதாவது இப்படித்தான் வணங்கணும், இதை வந்து நம்மளுடைய மூதாதையர்கள் அப்படி கொண்டு வந்த மார்க்கம், அதனால இதுதான் நம்ம ஒரிஜினலானது, இதைத்தான் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்களே. இப்போ நம்ம வந்து நம்ம வாப்பம்மா அந்த காலத்துல சொல்லுவாங்கல்ல, நம்ம தர்கா தான் வழிபடணும், கண்டிப்பா போகணும், ஏன்னா நம்ம ஏத்துவ கொள்கை கொஞ்சம் தான் இருந்துச்சு முன்னாடி. அப்ப சொல்லும் போது அப்படிலாம் போகக்கூடாது, அதெல்லாம் தவறானது, நீ தர்காவுக்கு போகணும், அங்க போய் எண்ணெயை ஊற்றணும், அங்க போய் தீ வைக்கணும், எரிக்கணும், அதை தொட்டு தடவணும், வயிற்று தடவணும், வயிற்று வலி போகும், நெத்திய தடவனா தலைவலி போகும், இப்படிலாம் நமக்கு சொல்லி தந்தாங்களா அந்த காலத்துல. முட்டாள்தனமான ஒரு காலம் இருந்துச்சு. அந்த மாதிரி நம்ம தாய் தந்தைகள் சொல்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. நம்ம இப்போ இதுக்காண்டி அப்போ சல்மான் சொல்றாங்க, சரி வாப்பா, நான் வந்து கரெக்டாக பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அதுல பயங்கரமா ஈர்ப்பாவி அந்த நெருப்பு வணக்கத்துல ஐக்கியமாயிட்டாங்க. நெருப்பு வணக்கம் பயங்கரமா பெய்கிட்டு இருக்குது. அப்புறம் வந்து அவங்களாம் பெரிய சொத்து உள்ளவங்களா, அதிகமான ஒரு பணக்காரங்க, அவங்க வசதிகள் இருக்குது, வேலைக்காரர்கள்லாம் இருக்காங்க, காவலாளிகள்லாம் இருக்காங்க. இப்போ ஒரு கட்டத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம சல்மான் அவர்களுடைய தந்தை, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்குது, நீங்க வந்துட்டு போயிட்டு தோட்டத்தை போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சல்மானுடைய தந்தை அனுப்புறாரு. அப்படி சொல்லிட்டு முக்கியமா ஒரு விஷயத்த சொல்றாரு, உங்க வேலை, நான் சொன்ன வேலையை மட்டும் நீங்க என்ன பண்றீங்க, பார்த்துட்டு நேரா உடனே திரும்பி நீங்க வந்துருங்க, நான் வந்து உங்களுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது, நீங்க கண்டிப்பா சீக்கிரம் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க சொல்லி அனுப்புறாங்க. நம்ம சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க, பொறுப்பா வந்து தலையாடிட்டு கிளம்பிட்டாரு. அப்போ வந்து சல்மான் வந்து போகும்போது போகிற வழியில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, வேடிக்கை பார்த்துட்டே போகிறாங்க. ஏன்னா வந்துட்டு அப்போ தான் புதுசாக உலகம் பார்த்த மாதிரி போயிட்டே இருக்காங்க. அதாவது அங்கேயும் எங்கேயும் பார்த்துட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்து அப்படி பண்ணையை நோக்கி நடக்க போகிறாங்க. ஆனால் வந்துட்டு அந்த பார்க்குறதுல வந்துட்டு ஒரு சவுண்டு ஒன்று கேட்குது அவங்களுக்கு. ஒரு கெட்டடத்தை பார்க்குறாங்க. அந்த கெட்டடத்துக்குள்ளே வந்துட்டு பயங்கரமான ஒரு சவுண்டு கேட்குது. என்னமோ பேசிகிட்டு இருக்காங்க, வித்தியாசமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நேராக போய் பார்க்குறாங்க. அங்கே போய் பார்த்தோன்னா அது வந்து கிறிஸ்துவ தேவாலயம். அப்போ வந்துட்டு அது அங்கே போய் பார்க்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே வந்து அந்த கிறிஸ்துவத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, சல்மான் வந்துட்டு பண்ணைக்கு போய் சொல்கிறத மறந்துட்டு இந்த பேச்சிலே கவனமாயிட்டார். அந்த கவனமாயிட்டேன்னா கவனம் ஃபுல்லாக அங்கே தான் இருக்குது. ஆமாம், ஏன்னா அப்போ தந்தை சொன்னதை மறந்துட்டார், யோசனை பண்ணிட்டே இருக்காரு, என்னடா இது இவங்க வழிபாட்டு வந்து பயங்கரமா இருக்குத, அப்படி உன்னிப்பா கவனிக்கிறாரு. அப்புறம் என்னடா இது பயங்கரமான ஒரு ஈர்ப்பு வந்துட்டு அவருக்கு. அவர் அந்த கிறிஸ்டியனுடைய அந்த போதனைகள் அந்த பேசிட்டு இருக்காங்கல்ல, அதெல்லாம் பார்க்கும்போது அங்க பயங்கரமான ஒரு அவருக்கு ஆர்வம் பயங்கரமாகி போச்சு, ஈர்ப்பாகி போச்சு. வந்தாகல இவர் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க எங்கேருந்து வந்திருக்காங்கன்னு கேட்டாங்க. அசாம் பாயில இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க. அப்புறம் வந்துட்டு பண்ணைக்கு போகிறத மறந்துட்டாங்க, என்ன சொன்னாங்கிறது காட்டி மறந்தாச்சு. லாஸ்ட்டில் என்ன ஆகி போச்சு, இப்படி கேட்டுகிட்டே இருக்கும்போது டைம் வந்து ரொம்ப நேரம் ஆகி போச்சு. போனாலும் வீட்டுக்கு வரல, சாயங்காலம் ஆகி போச்சு வரல. வீட்டில் வந்து தந்தை என்ன பண்ணுறாரு, சல்மானுடைய தந்தையை வந்து தேடிக்கிட்டார். ஐயோ என் பிள்ளைய காணாம. ஏனென்றால் அவருடைய பிள்ளைய சல்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய வந்து எப்படி வளர்த்தாங்க அப்படின்னா, அந்த கன்னிப்பெண் இருக்குல்ல, கன்னிப்பெண்ணை மாதிரி வளர்த்துருக்காங்க. எங்கேயும் போக விடாம வைக்காம கைக்குள்ளேயே வச்சு, ஏன்னா அந்த நெருப்பு உணக்கத்தை மட்டும் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. பண்ணி தான் அனுப்பிச்சிருக்காங்க. அப்போ வந்து எதிர்பார்த்துட்டே இருக்காங்க, என்னடா பண்றது, எல்லாம் காவலிகள்லாம் விட்டு தேட விட்டாச்சு. அந்தாக்குல யாருமே கிடைக்கல. அதான் இவங்க சாயங்காலம் போல வராங்க. எப்பாடி நல்ல வேலை வந்துட்டியாப்பா, இவன் உன்னை தேடனப்பா, எங்கப்பா போனா அப்படின்னு சொல்லிட்டு சல்மான் தந்தை கேட்குறாரு. இப்போ சல்மான் என்ன சொல்றாரு, எங்கே சென்றான்னு கேட்குறாரு. அப்போ சொல்றாரு, நம்ம வந்து நான் வந்து போனேன், ஆனால் வந்து போகிற வழியில் அதாவது அவர் எப்பவுமே பொய் சொல்ல மாட்டார், உண்மைதான் சொல்லுவார். நம்ம சல்மான் பாய்ஸ் அவர் இருக்காரு, அவர் உண்மை சொல்லுவார். நான் போனேன், கிறிஸ்துவ ஆலயம் ஒன்றை கண்டேன், அங்கே மக்கள் வழிபடுவதை கண்டேன், அது என்னை மிகவும் கவர்ந்து விட்டது, அங்கேயே இருந்து அவற்றை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன், சென்ற வேலையை மறந்து போய் இருட்டிய பிறகுதான் கிளம்புனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ இவர் சொல்றாரு, எப்பா மகனை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு யாரு, தந்தை.
இப்படி வந்து சல்மான் பாரிஸ் சொன்ன உடனே நிம்மதியே போயிட்டு யாருக்கு? சல்மானுடைய தந்தைக்கு. ஐயையோ மகனே, அவர்கள் மதத்தில் எந்த பிரயோஜனமும் இல்லப்பா, உன் மதம் உயர்வானது, நம் மூதாதையர்கள் இந்த மதம் தான் எல்லா மதங்களும் சிறப்பானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாப்புல. அவர் என்ன சொல்றாரு? இல்ல இல்ல, அதுதான் வந்து பெருசா இருக்குது, எனக்கு நம்ம வந்து நெருப்பு வணக்கத்தை விட அது வந்து ரொம்ப அருமையானது, அதுதான் உண்மையானது, அது வந்து என்னை ரொம்ப ஈர்ப்பாய்ப்பிட்டதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஆள் என்ன பண்ணாரு? இவர் என்ன பண்ணியிருக்காரு? நம்மளுடைய சல்மானுடைய தந்தை வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, கால்களை சங்கிலியால் கட்டி அறையில் இழுத்து பூட்டினார். அப்போ வீட்டில் பொத்தி பொத்தி வளர்க்கப்பட்ட பிள்ளை இப்பொழுது வீட்டிலேயே சிறை வைக்கப்பட்டார். ஆனால் தீயே இறைவனாய் வழிபட்டு வளர்ந்த சல்மானுக்குள் மெய் இறைஞானம் தேட வேண்டும் என்ற பொது தீ பற்றி கொண்டது. மாஷா அல்லாஹ். ஏன்னா இறைவனுடைய கொடுத்துருக்கான். ஹிதாயத்தை யாரு கொடுக்கணும்னு நாடிட்டானோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்குறான். எப்படியோ யார் மூலமாவோ கிறிஸ்துவர்களுக்கு செய்தி சொல்லி அனுப்பிட்டார். இவர் என்ன சொல்லியிருக்காரு? அதாவது சிரியாவை சேர்ந்த யாரேனும் ஊருக்கு வந்தால் எனக்கு தகவல் அனுப்புங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படி சொல்லியிருக்கனால என்ன பண்ணியிருக்காங்க, ஓடிபி என்ன பண்ண, அதுக்கு வந்து ரொம்ப நாள்லாம் வந்துட்டு காத்திருக்க தேவையில்லை. ஏன்னா வந்து சிரியாவில் இருந்து வர்த்தகர்களின் குழு என்று அங்கு வந்து சேர்ந்தது. அப்போ அந்த தகவலை சல்மானுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. கிறிஸ்துவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த வர்த்தக குழு வந்து அனுப்பி வச்சுட்டாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த வீட்டில் உள்ள விலங்கு கால்லாம் வந்து கட்டி இருந்துச்சுல்ல, அதெல்லாம் வந்துட்டு அதை விட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த வர்த்தகர்கள் வந்தாங்கல்ல அவங்க கூட போயிட்டாங்க, கிளம்பிட்டாங்க சல்மான் ரலியல்லாஹு. அப்போ வந்துட்டு அந்த இறைக்கல்வியை தேடி எப்படி போறாங்க பாருங்க. சரியான ஒரு மார்க்கம் வேணும், நம்ம இறைவன் யாரு, இறைவனுக்கு தான் வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் என்ன பண்றாங்க பாருங்க, அழகான முறையில் போயிட்டு நேர சிரியாவில் போய் கரெக்டாக போய் சேர்ந்துடுறாங்க. கூட்டு போயிடுறாங்க சிரியாவில் போய் கூட்டு போய் விட்டுறாங்க. அங்கே போய் என்ன கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு இங்கே உங்கள் மதத்தில் வந்து பெரிய குரு யாரு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் எந்த ஊரில் இந்த ஆலயத்தில் இருக்காரு, அப்போ உங்கள் தலைமையில் யார் குரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து தலைமை குரு ஒரு ஆள் இருக்காரு, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நேராக போய் கொண்டு போய் சொல்கிறாங்க. நேராக அந்த இடத்துக்கு போகிறாரு நம்ம சல்மான் பாரிஸ் அவர்கள். அங்கே போன உடனே அவர் போய் பார்க்குறாரு, அந்த தேவாலயத்தில் போய் பார்க்குறாரு. அந்த கிறிஸ்டினுடைய குரு இருக்கார்ல, அவர் வந்து சரி, அப்போ அவர்கிட்ட போய் சொல்கிறாரு, ஒரு எக்ரிமெண்ட் ஒன்று போடுறாரு. சல்மான் பாரிஸ் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் வந்து குருவே, நீங்கள் வந்து நான் உங்களுடைய மதத்தை நான் பின்பற்றலாம் வந்திருக்கேன், உங்கள் மதத்தை பற்றி தெரிய வந்திருக்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு உங்களுடைய மதத்தை ஃபுல்லாக சொல்லி தரணும், நான் வந்து அதுக்கு என்ன பண்ணுவேன்னா உங்களுக்கு நான் ஃபுல்லாக காலம் ஃபுல்லாக பணிவிடை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு, ஒரு எக்ரிமெண்ட் போட்டு அந்த கிறிஸ்டினுடைய குருகிட்ட சேர்ந்தாச்சு. அப்போ வந்துட்டு இப்போ போக போக தான் இவருக்கு தெரியுது அந்த குரு வந்துட்டு மிக மிக மோசமான ஒரு கள்ள பேர் வழி. அதாவது இந்த காலத்தில் இப்போ இருக்கிறாங்கல்ல, அந்த சாமி இந்த சாமியார் இந்த சாமியார் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி அந்த காலத்தில் அவர் வந்துட்டு ஒரு கேடு கெட்டவன். அதாவது எப்படி கேடு கெட்டவன்னா, ஊர் மக்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க அள்ளி கொடுப்பாங்கல்ல, அதாவது தங்கம் கொடுப்பாங்க, அதாவது தர்மங்கள் செய்யறதுக்கு எங்கள் மக்களுக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்கல்ல, அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளால் சுருட்டி சுருட்டி என்ன பண்ணுவார், இவரே வச்சுக்குவார், யாரும் கொடுக்க மாட்டாங்க. அவ்வளோ மோசமான ஆள். ஆனால் போக போக தான் அந்த சல்மானுக்கு அவரை பற்றி தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா சல்மான் என்ன பண்ணான்னா அவரை வந்துட்டு சில விஷயங்களை கற்றுக்கிட்டாரு, ஆனால் வந்து அவரை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அதை தவிர அவரால் எதுவுமே செய்ய முடியாதுல்ல. அப்போ வந்து இப்படி சேர்த்து வச்சதெல்லாம் அப்படியே என்ன பண்ணுறாரு, விட்டுட்டு ஒரு நாள் வந்துட்டு நம்ம குரு வந்து என்ன பண்ணுறாரு, அவருக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் ஆகுது, அவர் போய் இறந்து போயிடுறாரு. அப்போ என்ன பண்ணாங்க, மக்கள்லாம் என்ன பண்ணாங்க, அவரை வந்துட்டு அடக்க செய்ய வந்திருக்காங்க. கிறிஸ்துவர் அந்த நேரத்தில் சரியாக அவர்களிடம் உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. யார் அந்த நேரத்தில் அந்த சரியான முறையில் நம்ம சல்மான் பாரிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. எப்படி உடைக்கிறாங்க அப்படின்னா, இவர் வந்து ஒரு மோசடிக்காரர், உங்களை எல்லாம் தானம் அளிக்கும்படி ஊக்கப்படுத்தினாங்க, ஆனால் நீங்கள் அள்ளி கொடுத்தீங்க, செல்வம்லாம் கொடுத்தீங்க, ஆனால் எந்த ஏழைக்கும் கொடுக்கவே இல்லை, அதனால இவர் வந்து சரியான ஆள் கிடையாது அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, எப்படி இதெல்லாம் சொல்கிற, நீ வந்து பொய் சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு சல்மான் பாரிஸ் என்ன பண்ணுறாங்க, வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க.
கூட்டு போயிட்டு அங்கே போய் பார்க்குறாங்க, புதையல் இருக்குது. அங்கே புதைச்சி வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் தோண்டி எல்லாத்தையும் எடுத்துருக்காங்க. அப்போ அவங்க நினச்சா மோசமான ஆள் தான் அந்த ஆள். அப்போ வந்து என்ன பண்ணான், இவனை அடக்கம் பண்ணக்கூடாது, மோசடிக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டங்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, பிணத்தை எடுத்துட்டு அதை வந்து சிலுவையில் வந்து அரைஞ்சாங்க. பயங்கரமான ஆத்திரம் அடைஞ்சு என்ன பண்ணுறாங்க, அந்த மக்கள் எல்லாம் வந்து அப்படியே அரைஞ்சிட்டு போயிட்டாங்க, சிலுவையில் அரைஞ்சிட்டு போயிட்டாங்க. அடக்கம் பண்ணல அவங்கள வந்து. புரியுதா? எல்லாமே அடங்கி சில நாள் கழித்து இன்னொரு ஆள் புதுசாக போய் பார்க்கணுமே, இவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சல்மான் கான் யோசனை பண்ணிகிட்டே இருக்கார். சரின்னு சொல்லிட்டு இன்னொரு நாட்டுக்கு போகிறார். அங்கே போய் ஒரு மத குருவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்க போகிறாருன்னு வைங்களேன். இதில் வந்து ஒரு விஷயம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, தூய மார்க்கம் தேடி வந்து அக்காலகட்டத்தில் அதாவது மீதம் இருந்த இறை மார்க்கத்தில் தம்மை ஈடுபடுத்தி கொண்டார். இளம் வயதினரான சல்மான் வழிகாட்டி அழைத்து செல்ல வேண்டிய தலைமை குருவோ அப்பட்டமான அயோக்கியன் என்று அறிய வந்ததும் அந்த தனிநபரை அவனது ஒழுக்கக்கேட்டையும் அவர் வெறுத்தவரை தவிர கள்ள குரு செய்த மோசடிகளுக்கு அவர் பின்பற்றிய மார்க்கம் பொறுப்பேற்காது என்பதை அறிந்து உணரும் புத்திசாலித்தனம் இருந்தது சல்மானுக்கு. அதாவது இப்போ நம்ம ஒரு ஜமாத்தில் இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஜமாத்தில் இருக்கிற ஒரு ஆள் வந்து சரியில்லைன்னு வைங்களேன். அப்போ அந்த ஜமாத்தில் ஒரு ஆள் தான் சரி கிடையாது, ஆனால் அந்த ஜமாத்து சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. இங்கே வந்து உடனே என்ன பண்ணுவாங்க, அதாவது ஜமாத்தே சொல்லிடுவாங்க, இந்த ஜமாத்து மோசமானது, அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான், அதில் ஒத்தம் சரி கிடையாது. அப்படின்னும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அப்படி மொத்தத்தையும் நம்ம வந்து சொல்லக்கூடாது. அந்த மாதிரி தான் சல்மான் பாரிஸ் அவர் இருந்தார். அப்போ என்ன பண்ணாங்க, மறுபடியும் வந்துட்டு அங்கே போனாங்களா, போன உடனே அந்த நாட்டில் வந்து அந்த குருவை போய் பார்த்தாரு. அவர் வந்து ஒரு புதிய குரு, மத குரு, மிகவும் இறையச்சமுள்ள கடுமையான ஒரு மனுஷன். அப்போ வந்து மறுமை வாழ்வை இலக்கு, இரவும் பகலும் இடைவிடாத இறை வழிபாடு என்று வாழ்வோராக இருந்தார் அவர். இப்போ சல்மானுக்கு அவர் மீது எக்கச்சக்க அன்பும் பாசமும் ஏற்பட்டது. இப்போ அவரிடம் நீண்ட காலம் தங்கியிருந்தார். முதுமை அந்த மதகுரு மெதுமெதுவாக ஆட்கொள்ள ஒரு நாள் இறுதி தருணத்தை அடைந்தார். அப்போ அவருக்கு கவலையுடன் அவரை பார்த்தவாறு அமைந்திருந்தார். சல்மான் அடுத்து என்ன செய்வது, யாடம் செல்வது என்று கவலை அவருக்கு. இப்போ என்னன்னா, சல்மானுக்கு நம்ம எப்படியாச்சும் அந்த இறைக்கல்வியை கண்டிப்பா தேடணும், சரியான கல்வியை தேடணும், அவருக்கு ஒரு கவலை. இவர் தலைமை குரு இருக்கார, இவர் வந்து என்ன பண்ண போறாரு, ரொம்ப சீரியஸா இருக்காரு. இப்போ வந்து அல்லாவின் ஆணைப்படி இறுதி தருணம் நெருங்கி விட்டது. யார அப்போ வந்து என்ன பண்ணான், அப்போ சல்மான் சொல்றாரு, எனக்கு வந்துட்டு நீங்க போன அப்புறம் நான் என்ன செய்யறது, ஏது செய்யறதுன்னு தெரியல, நீங்க யாரை வந்து எனக்கு வந்து யாராச்சும் சொல்லுங்க, நான் எங்க போய் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருட கேட்கிறாரு. நான் வந்து கல்வியை தேடணுமே அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் சொல்றாரு, மகனே, என்னை போல் வாழ்வோர் இக்காலத்தில் யாரும் இருப்பதாக தெரியவில்லை, ஒரே ஒருவரை தவிர, அவர் மோசுல் எனும் ஊரில் வசிக்கிறார், வழி பிறழாமல் மாறாமல் நேரான இறைவழியில் வாழ்பவர் அவர், அவரிடம் செல் அப்படின்னு சொல்லிட்டு மத குரு என்ன பண்ணாரு, சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே அவர் இறந்து போயிட்டாரு. அப்புறமா என்ன பண்ணாரு, அதையும் முடிச்சுட்டு வர அப்பா சல்மானுக்கு என்ன தெரியுமா, சரியான வருத்தம். அந்த அவர் என்ன பண்ணாரு, சரின்னு சொல்லிட்டு அடக்கம் பண்ணிட்டு அப்போ அந்த மோசல் அப்படின்னு இருக்குல்ல, மோசலுக்கு எப்படி போகணும்னு சொல்லிட்டு வழி கேட்டு அப்படியே சல்மான் கான் என்ன பண்றாருன்னா அப்படி போய்கிட்டு இருக்காரு. சிரியாவில் இருந்து கிட்டத்தட்ட அந்த மோசல்ன்ற ஒரு நாடு வந்து சிரியால இருந்து எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 700 கிலோமீட்டர் இருக்கும் பார்த்துக்கோங்க. 700 கிலோமீட்டர் தாண்டி தான் போய் ஆகணும். அந்த கல்வியை தேடி எப்படி போறாங்க பாருங்க. என்னைக்காச்சும் நம்ம பள்ளியாசல தேடி நம்ம ஆள் வந்திருக்காங்களா, ஏதாவது கேள்வி கேட்கறதுக்கு? எதுவுமே வந்தது இல்லை. நம்ம ஆளுங்க எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹிதாயத்தை வந்து அந்த நெருப்பு வணங்கக்கூடிய ஒரு மகனுக்கு கொடுத்து, சல்மான் பாரிஸ் கொடுத்து, அவர் வந்து கல்வியை தேடி எத்தனாமோ நடந்து வராரு. 700 கிலோமீட்டர் சாதாரண விஷயமா, எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்துருப்பாரு பாருங்க. அப்போ மோசலை அடைந்து தாம் நாடி வந்த மத குருவை தேடி பிடித்தார். அப்புறமா வந்து நிதானமாக எடுத்து சொல்லி அவர்கிட்ட, நான் வந்து இந்த மாதிரி வந்தேன், இந்த மாதிரி போனேன், இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, நான் வந்து கேட்டேன், இந்த மாதிரி அவர் சொன்னார், இறை வழிமுறைப்படி வாழ்பவர் நீங்கள் என்று குறிப்பிட்டார். அதனால வந்து என்னை வந்து நீங்க என்ன பண்ணுங்க, ஏத்துக்குங்க, எனக்கு வந்து எனக்கு சரியா முறையில் நீங்க சொல்லிக் கொடுங்க மார்க்கத்தை அப்படின்னு சொன்னா, அவர் என்ன பண்ணாரு, மதகுரு, சரி வாப்பா,
என்று சொல்லிட்டு அவரை வந்து அரவணைச்சு சல்மான் பாரிஸை கூட்டு போயிட்டார். அப்புறமா எல்லாம் சொல்லிக் கொடுக்காரு. சல்மான் பாரிஸ் ரொம்ப ஒழுக்கமானவர், சிறப்பானவர். அப்போ இறை வழிபாடும் இறை பாடமும் பயில ஆரம்பிச்சிட்டார். சல்மான் இறைவிதி இதுவும் நீண்ட காலம் தொடரவில்லை. என்ன காரணம்னா அந்த பாதையாக வாழ்வின் கடைசி தருணத்தை அடைஞ்சார். அப்போ மரண படுக்கையில இருந்தார். அப்போ வந்து உங்களுக்கு அல்லாஹ் நிர்ணயித்த நேரம் வந்து விட்டது. என் கதையை அறிந்தவர் தாங்கள் அடுத்து நான் யாரிடம் செல்வது என்று தயவு செய்து நீங்கள் பரிந்துரைங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு சல்மானை வந்து அவர் சொல்றாரு. அப்ப இவர் சொல்றாரு, மகனே, எனக்கு தெரிந்த எங்களை போல் வாழ்பவர் ஒருவர் தான் இருக்கிறார். நுசேபின் என்ற ஊர். அப்போ வந்து அது நுசேன் சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு. நுசேபின் என்ற ஊர் வசிக்கிறார் என்று சொல்லிட்டு என்ன பண்றாரு, அந்த மோசல் மத குரு அவரும் இறந்து போயிட்டாரு. அவர் நல்லடக்கம் செய்துட்டு மூட்டை கட்டிட்டு இவர் என்ன பண்ணார், நுசேபியை நோக்கி கிளம்பிட்டாரமா சல்மான். அப்போ வந்து அரபியில் நுசேபின் என்று அராமிக்கல் நபீசில் என்று அழைக்கப்படும் நகர் துருக்கியில் உள்ளது. மோசல் நகரில் இருந்து சுமார் 200 கிலோமீட்டர் தூரம் இருக்கான். 200 கிலோமீட்டர் தாண்டி அங்கே வந்து சேர்ந்தார். சல்மான் தாம் தேடி வந்த மத உருவை கண்டுபிடித்து தம்மை பற்றி முழுக்கதையும் சொன்னார். மோசஸில் இருந்து பாதிரி வரை பரிந்துரைத்த பற்றி சொல்லி என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார். அப்போ அன்பாய் சல்மானை சேர்த்து கொண்டார். அவரும் முந்தைய இருவரை போல் தூய இறை பக்தியிலும் வழிபாட்டிலும் இவர் மிக சிறந்தவராக இருப்பார். சல்மானுக்கு மிக மகிழ்ச்சி. ஆனால் சல்மான் தான் இளையவரை தவிர அவர் தேடி வந்த கிறிஸ்துவர் பாதிரிகள் அனைவருமே மிக வயது முதிர்ந்தவர்கள், ரொம்ப வயசானவர்கள். ஸோ சில காலம் கழிந்தது. இந்த பாதிரி மரண படுக்கையில் விழுந்தார். சல்மான் அடுத்து இவரிடம் நம்முடைய வழக்கமான கேள்வியை கேட்டார். எப்பவும் போல என்ன செய்யலாம், அடுத்து நான் என்ன பண்ணுறது, நான் இப்போ யாரை போய் பார்க்கறது அப்படின்னு சொல்லி கேட்குறார். அப்போ எனக்கு தெரிந்த தூய இறை வழிபாட்டில் வாழ்பவர் ஒருவர் தான் இருக்கிறார். அவர் சொல்றார், இருப்பது ரோமாபுரி இருக்குல்ல, ரோமாபுரியில் உள்ள அமூரியா என்ற ஊரில் இருந்து போனார். பாதிரி இறந்து போனார். அப்போ வந்துட்டு அப்போ இவர் என்ன பண்ணார், மறுபடியும் அந்த சொல்லிட்டு போயிட்டார், அமூரியா போவாங்க அப்படின்னு சொல்லி போயிட்டார். அதனால இவர் என்ன பண்ணார், நம்ம சல்மான் பாரிஸ் அவர்கள் வந்துட்டு மறுபடியும் அமூரியா போயிட்டு அங்கே போயிட்டார். அமூரியா நான் வந்துட்டு பாதிரியை சந்திக்கிறார். இவருடையும் ஆரம்பத்துல இருந்து கதையை சொல்றாரு. இந்த மாதிரி நான் வந்தேன், இந்த மாதிரி போனேன், நான் அந்த மாதிரி பிறந்தேன், இந்த மாதிரி ஆசிரியர் சொத்துலாம் இருந்துச்சு, நான் வந்து எனக்கு உண்மையான மார்க் எனக்கு தெரியணும் அப்படின்ட்டு அவங்கள்ட்ட வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அந்த பாதிரி இந்த பாதிரியும் முந்தைய மூவை போல பக்தி நல்ல மாதிரி ஆள் தான், மார்க்கத்தை வந்து தூய வழிகள் தான் பின்பற்றுவார் இருந்தார். அப்போ சல்மானின் இறை கல்வியும் இறை வழிபாடும் தொடர்ந்தான. இம்முறை கூடவே மற்றொரு பணியும் செய்தார். சல்மான் கிடைத்த அவகாசத்தில் சிறு தொழிலாம் பண்ணுவார். சிறு தொழிலாம் பண்ணி பணம் ஈட்ட கொஞ்சம் அதில் ஓரளவு இந்த ஒட்டகம் அந்த ஆடுகள்லாம் சேர்த்து வச்சிருக்காரு. பவர் சாந்தன முந்தவர்கள் போலவே இந்த பாதிரியும். அப்போ என்ன பண்றாங்கன்னா, இவர் என்ன பண்றாருன்னா இருந்த அப்போ அவர்கள் போலவே இவரும் முதியவர். ஏன்னா எல்லாரும் வயசானால தான் இவர் பார்க்கறத விட சில காலம் கடந்தது. இவரை கடைசி தருணம் நெருங்கியது. அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சல்மான் பாரிஸ் கேள்வி அவர்களை எழுப்பிட்டு நமது வழக்கமான கேள்விதான் வைங்களேன் அவரிடம் முன்வைத்தார் சல்மான். ஆனால் இம்முறை இந்த பாதிரியின் பதில் வழக்கம் போல் துவங்கி வித்தியாசமாய் முடிந்தது. அது என்னன்னா, மகனே, சல்மானை பார்த்து சொல்றாரு அவர், மகனே, நீ இதுவரை சேர்ந்தது பயன்ற எங்களை போன்ற பாதிரிகள் இக்காலத்தில் யாரும் இருப்பதாக எனக்கு தெரியல. ஆனா அரபு மத்தியில் அவர்களிலிருந்து ஒருவர் இறை தூதராக தோன்ற போகும் காலம் நெருங்கிவிட்டது. நபி இப்ராஹிமின் மார்க்கத்தை மீளெழுச்சி பெற செய்வார். அவர் சில அடையாளங்களின் மூலம் அவரை நீ அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லும் போது நம்ம சல்மான் பாரிஸ் அவருக்கு அப்படியே உன்னிப்பாக கவனிக்கிறார். ரைட்டு, நமக்கு சரியானதான் வருது அப்படின்னு சொல்லிட்டு சல்மான் கேட்டுக்கொண்டிருந்தார். அப்புறம் வந்துட்டு தோன்ற போகும் இறுதி நபி குறித்து 3 அடையாளங்களை அறிவித்தார் பாதிரியார். அதாவது தாம் பிறந்து வளர்ந்த ஊரிலிருந்து புலப்பெயர்ந்து அவர் வாழப்போகும் ஊர் 2 மலைகளும் நடுவே அமைந்துள்ள பேரிச்சமர தோட்டங்கள் நிறைந்ததாக இருக்கும். தமக்கு அன்பளிப்பாக அளிக்கப்படுவதிலிருந்து மட்டுமே அந்த நபி உண்பார். அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ போற ஆள் வந்து பார்க்க வேண்டிய ஆள் வந்துட்டு அகமதுன்னு ஒரு ஆள் வருவாரு. எங்களுடைய கிறிஸ்டின் இதுல இருக்குது, ஈசா நபி சொல்லியிருக்காங்க. நீ வந்து அவரை பார்க்கணும் அப்படின்னா, அவர் அடையாளம் காணும் அப்படின்னா, அவர் வந்துட்டு தர்மம் வாங்க மாட்டார், அன்பளிப்பு வாங்குவார். அவர் பின்னாடி வந்துட்டு வலதுபுற தோல் பக்கத்துல வந்துட்டு ஒரு நபித்துவம் ஒரு அடையாளம் இருக்கும். அதை வச்சு நீ அடையாளம் பார்க்க முடியும், கண்டிக்க முடியும், பார்க்க முடியும். அவரை போய் நீ பாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, முத்திரை ஒண்ணு இருக்கும் பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு
இந்த இடத்துக்கு சென்று நீ வந்து அவரை போய் பார்த்து அவர் கூட நீ இணைந்து கொள் அப்படின்னு சொல்ற. எந்த ஊர், எந்த நாடு என்று சரியா தெரியாமல் எங்கு செல்வது, யாரை தேடுவது, அமுரியாவிலேயே தங்கியிருந்தார். யாரு? நம்ம சல்மான். அப்போ ஒரு நாள் கல்ஃபு குலத்தை சேர்ந்த அரபு வணிகர்கள், அங்க அந்த வியாபாரிகள்லாம் வருவாங்க, அமுரியாவை அடைந்தனர். நபி தோன்ற போவது அரபு குலத்தில் என்று பாதிரி சொன்னது இவருக்கு நினைவுக்கு வர அந்த வணிகர்களை நோக்கி ஓடினார் சல்மான். நம்ம வந்து எப்படியாச்சும் நம்ம அங்கே போகணுமே, அந்த நபியை போய் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு, யாரும் தெரியலையே போய் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு இறை கல்வியை தேடி தான் போகணும்னு அவர் ஆர்வம். அப்போ அவங்க சொல்றாரு, அந்த வந்தங்கள்ட்ட அந்த வியாபாரிகள்லாம் வந்தாங்களா, அவர்கிட்ட சொல்றாரு, தயவு செய்து என்ன வந்து அரபியாவுக்கு அழைத்து செல்லுங்க. அப்படியே வந்து சல்மான் அவர்களை வந்து கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு என்ன பண்றாங்க, அங்க ஒரு யூதன் இருக்கிறான். அப்போ இவங்களுக்கு இந்த கூட்டிட்டு போன அந்த வியாபாரிகள் ஒரு முடிவு பண்றாங்க, சல்மான்கிட்ட வந்து அவர்களோட ஒட்டகம், அந்த மாடு, ஆடு எல்லாத்தையும் வாங்கிட்டு இவரை நைஸா என்ன பண்ணணும், நம்ம வித்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அந்த யூதன்ட்ட என்ன பண்றாங்கன்னா வித்துறாங்க. வித்துட்டு என்ன பண்றாங்க, அவன் அடிமையா வித்துட்டு போயிட்டு அவன்கிட்டையும் காசை வாங்கிட்டு இவங்க போயிடுறாங்க. அப்போ நம்ம சல்மான் அவங்க வந்து பார்த்துருக்காங்க. அவன் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த இடத்த பாக்குறாங்க, நிறைய பேர்ச்சம்பழம் மரமா நிக்குது. அப்போ நம்ம வந்து வர வேண்டிய இடம் இதான் போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, இருக்காரு. அப்புறம் அடிமையாக வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அந்த யூதன்ட்ட வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஆனா ரொம்ப அறிவுள்ளவர் நம்ம வந்து சல்மான் வந்து. என்ன பண்றாங்க, வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது வேற ஒரு நாட்டுல இருந்து ஒரு யூதன் வரான். யூதன் வந்து அந்த யூதனை பார்க்க வரும்போது பேசிட்டு இருக்கும்போது இவருடைய பேச்சுகள், அதாவது நம்ம சல்மான் பாசியோடைய பேச்சுகள்லாம் பார்க்கும்போது அந்த யூதன் நினைக்கிறான், ரொம்ப அறிவுள்ளவனா இருக்கானா, இவனை எப்படியாச்சும் நம்ம விலைக்கு கொடுத்து வாங்கிட்டு போயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி என்ன பண்றாங்க, அந்த யூதன் வந்து இந்த யூதன்ட்ட சல்மான் பாரிஸை விலை கொடுத்து வாங்கிட்டு போயிடுறான். விலை கொடுத்து வாங்கிட்டு போயிட்டு அவர் வந்து என்ன பண்றாப்புல, நேராக சவுதி அரேபியா கூப்பிட்டு போயிடறான். அந்த மாதிரி அங்கே போனோடனே சல்மான் வாரிசுக்கு வந்துட்டு வேலை அங்கே நடந்துகிட்டு இருக்குது. கொஞ்ச நாள் அப்படி போய்கிட்டே இருக்குது. அப்போ வந்து ஒரு நாள் வந்து பேர்ச்ச மரத்தில் வந்து மேலே ஏறி நின்று அவர் வேலை சேர்ந்துட்டு இருக்கிறாரு சல்மான் வாரிசு அவர்கள். ஒரு நபர், ஒரு யூதன் ஓடியே வரான். அங்கேருந்து வந்து யூதன்ட்ட சொல்றான், அதாவது ஒரு நபி வந்திருக்காரு, முஹம்மது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபி வந்திருக்காரு, அவர் தான் இறை தூதரான், அவர் தான் நபியா அப்படின்னு சொல்றாங்க. அந்த காதுல வந்து அவருக்கு உழுது. கீழே எஜமான் நிக்கிறாரு, யூதன் வந்து சொல்றான், மேல வந்துட்டு நம்ம சல்மான் பாஸ் அவங்க நிக்கிறாங்க. கேட்ட உடனே அவருக்கு வந்து கையும் ஓடல, காலும் ஓடல. உடனே வந்து எஜமான் நிக்கிறான்னு கூட தெரியாம உடனே வந்து கீழே இறங்கி வந்து கேட்குறாங்க, என்ன சொன்னீங்க, திருப்பி சொல்லுங்க அப்படின்றாப்புல. இந்த மாதிரி வந்துட்டு அவன் இந்த யூதன் சொல்றான், இந்த மாதிரி முகமது ஒரு ஆள் வந்திருக்காரான், அவர் தான் இறை தூதரான் அப்படின்னு நபின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த கேட்டதுக்காக என்ன பண்றான் அப்படின்னா, நம்ம அந்த யூதன் வந்து அவங்க சல்மான் பாஸோட எஜமான் வந்து செவுட்டுல ஒரு அடி அடிக்கிறாப்புல. அந்த எல்லாம் வந்துட்டு ரசூல்லாட்ட சொல்லிட்டு இருக்கும் போதுதான் இந்த கதையை சொல்றாங்க. சல்மான் பாஸ் சொல்றாங்க, இந்த மாதிரி வந்துட்டு நான் வந்து ரொம்ப பெரிய இப்ப வணக்காரன், என்னை வந்து செல்ல புள்ள மாதிரி வளர்த்தாங்க, கன்னி பெண் மாதிரி வளர்த்தாங்க, எங்க யார்ட்டையும் நான் அடி வாங்கினதில்லை, நான் நிறைய வருடம் நான் பாடம் கல்வியை கற்க போனேன், அவங்க கூட நம்ம வந்து யாருமே அடிக்கல, ஆனா முகமது என்ற பேரை கேட்டவன தான் முதல் அடி அடிச்சாங்க. பாத்தீங்களா, அந்த அளவுக்கு யூதன் வந்து மோசமானவன். உடனே என்ன பண்ணாங்க, கொஞ்சம் பேர்ச்சம்பழத்தை காசை கொஞ்சம் வாங்கிட்டு என்ன பண்றாங்க, நம்ம சல்மான் பாரிஸ் வந்துட்டு நம்ம முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்க போறாங்க. ஏன்னா அந்த 3 அடையாளம் சொல்லியிருக்காங்கல்ல அந்த பாதிரியார், அதை வந்து நம்ம செக் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசு கொடுத்து பேர்ச்சம்பழத்தை வாங்கிட்டு போறாங்க. வாங்கிட்டு போன உடனே எல்லாரும் லைன்ல நின்று பாக்குறாங்க, இவருக்கு போறாங்க. மதினால இருக்கிறாங்க, இல்ல குஃபால வந்து நிக்கிறாங்க, குஃபாவுக்கு வந்திருக்காங்க. குஃபால போயிட்டு என்ன பண்றாங்க, பாக்குறாங்க. பார்த்த உடனே இந்த பேர்ச்சம்பழத்தை வந்து சல்மான் பாய்ஸ் அவங்க என்ன பண்றாங்க, கொடுக்குறாங்க. இதை வந்து நான் தர்மமா தரேன், நீங்க வச்சுக்கிறீங்க அப்படின்றாங்க. அப்போ வந்து நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு தர்மம் பொருள் ஆகாது, நான் தர்மம் வாங்க மாட்டேன், சோதர்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த அவருக்கு ஒரு மனசு ரொம்ப சந்தோஷமா போச்சு. யாருக்கு, சல்மான் பாரிஸுக்கு. நம்ம வந்து 3 அடையாளத்துல ஒரு அடையாளம் ஓகே ஆயிட்டு, நம்ம வந்து இன்ஷா அல்லாஹ் சக்சஸ், இவர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, போயிட்டார். மறுபடி கொஞ்ச நாள் கழிச்சு அந்த யூதன்ட்ட தான் வேலை பார்க்குறாப்புல. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்றாரு அப்படின்னா,
கொஞ்சம் மறுபடியும் பேச்சம்பழத்தெல்லாம் எடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க, நேராக வந்துட்டு அவங்க போகும்போது கேட்கும்போது நபி எங்கே போயிருக்காங்கன்னா மதினாவுக்கு போயிட்டாங்க அப்படின்ட்டாங்க. சரி மதினாவுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு குஃபால இருந்து மதினாவுக்கு போயிட்டாங்க. அங்கே போய் என்ன பண்ணுறாங்க, அன்னைக்கு நான் வந்தேன், நீங்கள் வந்து உங்களுக்கு தர்மம் பொருள் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் இது அன்பளிப்பாக வச்சுக்கிறங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. உடனே அந்த பேரிச்சம்பழத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கிட்டு, எனக்கு அன்பளிப்பு வந்து ஆகமானது தான், நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சாப்பிட்றாங்க, தோழரும் கொடுக்குறாங்க. அப்போ வந்து ரெண்டாவதும் அவருக்கு நான் சக்ஸஸ் ஆகிப்போச்சு. மூணாவது இப்போ என்ன மேட்ரு அப்படின்னா, நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அதனுடைய நபி முத்திரையை பார்க்கணும். எப்படி பார்க்கறது? அதை வந்து பின்னாடி தான் பார்க்கணும். எப்படி பார்க்க முடியல, ஏன்னா வந்து கீழே ஒரு ஆடை மேலே ஒரு ஆடை இருக்குது அவங்களுக்கு. எப்படி பார்க்கறதுன்னு ஒரு யோசனையில் அவர் உட்காந்துட்டே இருக்காரு. சரி, ஒரு சமயத்தில் என்ன ஆகி போச்சு அப்படின்னா, அங்கே ஒரு தோழர் வந்து இறந்து போயிட்டார். அதை வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துட்டு போய் நல்லா அடக்கம் பண்ணிட்டு அப்படியே பள்ளிவாசலை நோக்கி போகிறாங்க. ஆனால் இவர் வந்து பின்னாடியே வர்றாரு, சல்மான் பாரிஸ். இந்த சல்மான் பாரிஸ் வர்றதை பார்க்குறாங்க நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர் ஏதோ ஒன்று பார்க்க வராரு, நம்மளை காணிக்க வராது. ஆனால் அவர் புரிஞ்சுக்கிட்டார், இவர் நம்முடைய முத்திரையை பார்க்க தான் வராங்க போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு நடந்துகிட்டே போகிறாங்க. சரின்னு சொல்லிட்டு பள்ளிவாசலில் போய் உட்காந்தாச்சு. உட்கார்ந்த அப்புறம் எல்லாரும் ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க, இவர் மட்டும் பின்னாடி உட்காந்துருக்காரு. யார்? நம்ம சல்மான் பாரிஸ். ஏன்னா அவருக்கு மூணாவது அடையாளம் கண்டிப்பாக தெரியணுமே. ஏன்னா கல்வியை வந்து அவர் தேடில வந்திருக்காரு. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹிதாயத்தை எப்படி கொடுத்துருக்கான் பாருங்க. ஏன்னா உடனே என்ன பண்ணாரு, ரசூலுல்லாஹ் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு உடனே என்ன பண்ணாங்கன்னா, மேலாடையை அப்படியே மாற்றி போடுற மாதிரி அப்படி மாற்றி போடுற மாதிரி மாற்றி போடுறாங்க. பார்த்துட்டாங்க சல்மான் பாரிஸ், அந்த நபி உடைய முத்திரையை பார்த்துட்டாங்க. உடனே அவங்களுக்கு ஒரே சந்தோஷமான பெரிய சந்தோஷம். உடனே போய் ஆற தழுவி கட்டி பிடிச்சி அவங்க ரொம்ப சந்தோஷத்தை மகிழ்ச்சியை தெரிவிக்கிறாங்க சல்மான் பாரிஸ். அப்போ தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க, நீங்கள் யார், எங்கேருந்து வந்தீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய ஆரம்பத்துலேருந்து சொல்கிறாங்க, நான் வந்து ஒரு நெருப்பு வணக்கக்கூடிய மகன், என்னுடைய தந்தை இந்த மாதிரி இருந்தாங்க, நான் வந்து தான் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு சமயம் இந்த மாதிரி கிறிஸ்டின் ஆலயத்துக்கு போனேன், இப்படிலாம் வந்து ஆரம்பத்தில் இருந்து ஒரு ஏதாச்சும் சொல்லிடுறாங்க. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் அந்த மாதிரி நடந்து வந்தேன், அங்கே ஒரு 750 கிலோமீட்டர், இங்கே ஒரு 200 கிலோமீட்டர், இப்படி பல இடத்துலலாம் நடந்து வந்து நான் அந்த கல்வியை தேடி உங்களை தேடி தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ஹம்துலில்லாஹ், அதாவது நீங்கள் என்கிட்ட சொன்னதையும் முஜாஹிட்டையும் நம்ம நபி தோழர் இருக்காங்கல்ல அவங்கள்டையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அன்சாரிகள் இருக்காங்க அவங்கள்டையும் சொல்லுங்க அப்படின்ட்டாங்க. உடனே சரின்னு சொல்லிட்டு அவங்க அன்சாரிட்டையும் முஜாஹிதையும் சொல்கிறாங்க. உடனே வந்து அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சல்மான் பாரிஸுங்க வாங்க, உங்களுடைய அடிமைகிட்ட போய் கேட்டுட்டு வாங்க, உங்களை வந்துட்டு திருப்பி வாங்குறதுக்கு எவ்வளோ கொடுக்கணும், என்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே வந்து சல்மான் பாரிஸ் வந்து நேராக வந்து அங்கே எஜமான்ட்ட போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி இது விஷயம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு, 300 பேரிச்சம்பழம் கன்றுகள் கொண்டு வா, பேரிச்சம்பழம் கன்றுகளை கொண்டு வந்து நீங்கள் தான் வந்து நட்டிட்டு போகணும், ஓகேயா, அப்புறம் 40 தினார் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, தங்க காசு. உடனே சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்தாங்க. இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோடனே ரசூலுல்லாஹ்ட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி கேட்குறாங்க ஐஜாமா அப்படின்னு சொன்னோடனே உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அன்சாரி தொழுகிற முஜாஹிதெல்லாம் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டு, நம்மளுடைய சல்மான் அவர்களுக்கு அங்கே எஜமான்ட்டேருந்து நம்ம திருப்பி வாங்குறதுக்கு 300 கன்றுகள் தேவை, 40 நாட்கள் தேவை அப்படின்னு சொன்ன உடனே யார் யாரெல்லாம் என்னென்ன கொடுங்க பார்த்த உடனே சரின்னு சொல்லி ஒரு சொன்ன உடனே மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளும் 10, 20, 30, 40 அப்படின்னு சொல்லிட்டு 300 கொண்டு வந்தாச்சு. 40 நார் வந்துட்டு நேரம் இங்கேருந்து போகிறாங்க. அப்போ வந்து அந்த பேரிச்சம்பழ மரத்தை வந்து நட்ட போகிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நானும் கூட சேர்ந்து நட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க, நம்ம இங்கே ஜமாத் தலைவர் வந்து எந்த தலைவராக இருந்தாலும் சரி, கட்சி தலைவரோ ஜமாத் தலைவரோ எந்த வேலையும் செய்ய மாட்டார், வேலை வாங்குவார், இதை செய் அதை செய் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் தலைவர் அப்படின்ற ஒரு கெத்தை காமிப்பார். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தீங்களா, எல்லாத்தையும் நமக்கு படிப்பினது தான், அவங்களுடைய வழிகாட்டி. இப்போ நம்ம செய்யணும், முதல்ல எதாக இருந்தாலும் அல்லாஹ்க்காக செய்கிறோம், நம்ம அதுலேயும் நமக்கு நன்மை இருக்குது அப்படின்றத நினச்சி தான் நம்ம எதையுமே செய்யணும், பார்த்தீங்களா. ஆமாம், அதே மாதிரி வந்து எல்லாம் சேர்ந்தாங்க, என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே சல்மான் பாரிஸை அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷம், எல்லாத்துக்கும் பயங்கரமான சந்தோஷம். முஜாஹிர் ஒரு சந்தோஷப்படுறாங்க, அன்சாரி தோழர்கள் சந்தோஷப்படுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த முஜாஹிர்களுக்கும் அன்சாரி தோழர்களுக்கும் ஒரு போட்டி என்னன்னா, அன்சாரி தோழர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இது வந்து எங்களை சார்ந்தவர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க.
சல்மான் பாரிஸ் வந்து எங்களுக்கு சார்ந்தவர்கள் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. முஜாஹிருக்கு வந்து இல்லை எங்களுக்கு சார்ந்தவர் தான் அப்படின்னு சொல்றாங்க. இல்லை நாங்கள் தான் வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தோம்னு சொல்லிட்டு அன்சாரி தோழர்கள் சொல்றாங்க. இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி வீட்டிலேருந்து வராங்க. என்ன அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இது வந்து நாங்கள் தான் எங்களுடைய சல்மான் எங்களுடைய ஆளுங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சல்மான் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர் சொல்றாங்க. பாத்தீங்களா? மாஷா அல்லாஹ், எவ்வளவு பெரிய வார்த்தை அது. நபிகள் நாயகமே வந்து என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு சல்மான் பாரிஸ் அந்த கல்வியை தேடி வந்திருக்காங்க. நம்ம ஆளுங்க என்னைக்காச்சும் பள்ளிவாசல் பக்கம் வந்திருப்பாங்களா? நோம்புக்கு மட்டும் ஒரு 10 20 பேர் கூட வராங்க. இந்த ஊர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா பல பேர் இருக்கிறோம். நம்ம ஊர்ல ஏகப்பட்டவர் இருக்கிறோம். எல்லாரும் நம்ம தொழுவ போறோமா? கிடையாது. பாதி பேர் சுத்துறாங்க. இப்ப இந்த ரமலான் மாசத்துல கிட்டத்தட்ட அந்த பசங்கள்லாம் இளைஞர்கள்லாம் ஒரு 150 பேர் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அளவுக்கு சுத்துறாங்க. இரவு தொழுகையே தொழுகிறதே கிடையாது. பாருங்க, அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்துருக்கான். அப்படித்தானே? அப்ப அவங்க ஹிதாயத்தை கொடுத்து இந்த மாதிரி செயலாம் செய்யாம இருக்காங்க. இந்த ஹிதாயத்தை கொடுத்த உடனே பாருங்க, நம்மளுடைய சல்மான் பாரிஸ் அவர்கள் எப்படி அவங்களுடைய வரலாறு ரொம்ப பெரிய ஒரு வரலாறு. நம்ம பேசிட்டே போகலாம். அதனால வந்துட்டு நம்ம இப்போ என்ன சொல்ல வரோம்னா, அந்த ஹிதாயத்துக்காக தான் நம்ம வந்து இவருடைய வரலாறை சுருக்கமாக நம்ம சொன்னோம். நம்ம ஹிதாயத்து வந்து யாருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடுகின்றானோ அவனுக்கு தான் கிடைக்கும். அவருக்கு தான் கிடைக்கும். ஏன்னா ஹிதாயத் என்பது, நேர்வழி என்பது அல்லாஹ்வின் கையில தான் இருக்கு. ஆகையால் நாம் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹிதாயத்தை தந்து வாழும்போதும் ஈமானோடு வாழ வைப்பா யா ரஹ்மானே யா அல்லாஹ், மரணிக்கும் போதும் ஈமானோடு மன்னிக்க செய்வா யா ரஹ்மானே என்ற பிரார்த்தனவனாக நான் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் ரஹ்மானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.